உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உம்மினிய உறவுகளுக்கு இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் பிரேம் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார். சிரேஷ்ட ஊடகவியலாளர். அவருக்கு இனிமையான வணக்கங்களை சொல்லிக்கலாம். வணக்கம். வணக்கம் தாட்சாணி. அதாவது இப்போது இலங்கையின் சமகாலத்துல அதிக அளவு பேசு பொருளாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், செம்மணி விவகாரத்தை தாண்டிலும் அதிக அளவு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்பது இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு, அதற்கான குற்றவாளிகளுக்கான விசாரணைகள் அப்படின்னு சொல்லி பலருடைய பெயர் அடிபட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த பயங்கரவாத தடை சட்டத்துல ஆஹ் மிக பெரிய அளவு கைது செய்யப்பட்டு பேசப்பட்ட ஒரு சிங்களவர் அப்படின்னு சொன்னால் அவர் முன்னாள் உளவுத்துறையை சேர்ந்த சுரேஷ் சாலை அவர்கள். குறிப்பாக இந்த சுரேஷ் சாலை மேல சுமத்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மீதான தன்மை அப்படின்பது என்ன, அவர் என்ன மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கு, அந்த சந்தேகம் எப்படி உருவாகுது? தாட்சாணி, முதலில் அதில் ஒரு திருத்தம். சுரேஷ் சாலை ஒரு சிங்களவர் அல்ல, அவர் ஒரு மலை முஸ்லீம். சுரேஷ் சாலை என்ற ஒரு மலை முஸ்லீம். ஆனால் இப்பொழுது இந்த மலை முஸ்லீமாக இருந்தாலும் நீங்கள் கூறியது போல சிங்கள கடும்போக்காளர் அவருக்கு ஆதரவாக நிற்பது என்பது ஒரு அசாதாரண விடயம். அதற்கு காரண காரியங்கள் இருக்கின்றன. என்றால் கோட்டாபாய மேற்பார்த்த ராஜபக்ஷக்களுக்குரிய மிகப்பெரிய விசுவாசியாக அவர் இருந்தார். அவரை பற்றி கூற வேண்டுமானால், இப்போதைய ஸ்ரீலங்கான் ஃபீல்ட் மார்ஷல், அதாவது முன்னாள் இராணுவ தளபதியும் தமிழ் மக்கள் மீதான அந்த கொடூரமான போர் காலத்தின் போது தளபதியாக இருந்தவருமான சரத் பொன்சேகாவை கூறுகிறார், சுரேஷாலை ஒரு கோட்டாபாய ராஜபக்ஷ நெடுபடியாக இருந்தாரே தவிர அவரால் இராணுவத்திற்கு எந்த பிரயோசனம் இல்லை. அவர் கொழும்பில் இருந்தபடி கோட்டாபாயா இல்லையென்றால் ராஜபக்ஷ அதிகார மையத்துக்குத்தான் இந்த சில கைங்கரியங்களை செய்தாரே தவிர இராணுவத்திற்கு அவர் எந்தவித பங்களிப்பையும் வழங்கவில்லை. ஆனால் இந்த ராஜபக்ஷர்கள் அவர் ஏதோ பெரிய இராணுவ பங்களிப்பா செய்ததாக கூறிக்கொள்கிறார்கள் என சொல்வது விடயம். நீங்கள் கூறியது போல சுரேஷ் சாலை என்ன விடயம் என்றால், சுரேஷ் சாலையின் விடயம் முக்கியமாக இப்பொழுது நீங்கள் அந்த கூறியது போல பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டமைக்கு முக்கிய காரணம் ஆசாத் மௌலானா பிரித்தானியாவின் சேனல் 4க்கு தெரிவித்த ஒரு கருத்து. அதாவது ஆசாத் மௌலானா அப்பொழுது பிள்ளையானின் பங்காளியாக இருந்த போது சுரேஷ் சாலை சில நகர்வுகளை செய்திருக்கிறார். அந்த நகர்வுகள் யாவும் ஈஸ்டர் சதியுடன் தொடர்பட்டதான நகர்வுகளாக இருந்தன என்பதை ஆசாத் மௌலானா சொல்லி இருக்கின்றார். ஏனென்றால் அந்த ஈஸ்டர் குண்டுதாரிகளில் ஒருவரை தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இருந்து அழைத்து வருமாறு தனக்கு சுரேஷ் சாலை பணிபுரிய விடுத்தார். அப்பொழுது தான் மட்டக்களப்பில் இருந்தபடியால் அதனை செய்ய முடியாது என சொல்லியதாகலாம் அவர் சொன்னார். அதன் பின்னர் சுரேஷ் சாலை சில இன்ஃபார்மர்களை வைத்து கட்டுவப்பட்டி கிறிஸ்தவ தேவாலயத்தில் யார் யார் வருகின்றார்கள் என்ற அந்த ஆராதனைகள் எப்படி நடக்கின்றன என்பது குறித்து தரவுகளை எடுத்தார். குறிப்பாக அந்த தரவுகளை குண்டுதாரிகளுக்கு பாஸ் பண்ணினார், அதாவது வழங்கினார் என்பதாக இருக்கிறது. அதாவது பெரிய ஒரு அவருக்கு பின்னால் இருப்பதான ஐயத்தில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பயங்கரவாத சட்டத்தின். அதன் பின்னர் அவர் உண்ணாநிலை போராட்டம் எல்லாத்தையும் ஆரம்பித்தார். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த சுரேஷ் சாலை இப்போ கைது செய்யப்பட்டு மாற்றிக்கு பிறகு கன மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனால் கோட்டாபாய ராஜபக்ஷ என்று இந்த நீதிமன்றத்தின் இலக்கிற்கு வந்தாரோ அதன் பின்னர்தான் சுரேஷ் சாலைக்கு நீதி கோருவது என்ற அடிப்படையில் ராஜபக்சர்கள் ஒரு மிஷனை உருவாக்கி கொண்டார்கள். என்னுடைய அடுத்த கேள்வியும் அதுவாகத்தான் இருந்தது. சுரேஷ் சாலை கைது தொடர்பில் ராஜபக்சேக்கள் ஏன் பதறுகிறார்கள் அப்படின்பதுதான் கேள்வி. ஏன் பதறுகிறார்கள் என்றால், சுரேஷ் சாலையின் இந்த விடயங்கள் கோட்டாபாய ராஜபக்சவை நிச்சயமாக மாட்டி வைக்கும் என்பது நிரூபிக்கப்படுகின்றது. ஏனென்றால் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு இந்த மாதம் உட்பகுதியில் நீதிமன்றம் பயண தடை விதித்ததை அடுத்து அவர் நாட்டை விட்டு தப்பியோட முடியாது. ஏனென்றால் அவர் தப்பி செல்லத்தான் திட்டமிட்டிருந்தார். அதனை ஊகித்து ஒருவாறு நீதிமன்றத்தில் அரசு தரப்பு இந்த பயண தடையை வாங்கியதும் ராஜபக்சர்களுக்கு வேறு வழியிலே இந்த வழக்கை எதிர்கொள்ள வேண்டும். அதனால் தான் சுரேஷ் சாலையை முன்வைத்து, அதாவது இந்த சுரேஷ் சாலைக்கு ஆதரவான போராட்டம் அல்ல இது, கோட்டாபாய ராஜபக்சவை கைதொடக்கூடாது என்பதற்கான ஒரு ஹைப்பை உருவாக்குவதற்காக அவர்கள் சுரேஷ் சாலைக்கு நீதி கூறுவதாக ராஜபக்சர்களின் பங்காளிகள் விமல் வீரவன்ச, உதய கம்பன்பில உட்பட்ட கடும்போக்காளர்கள் எல்லாம் திரண்டிருக்கிறார்கள். ஆகையால் இது கோட்டாபாய ராஜபக்ஷ மேற்பார்த்த பையன்தான். ஆனால் இப்பொழுது ராஜபக்சர்களுக்கு கொஞ்சம் போதாத காலம் தான். என்றால் ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே இப்பொழுது
நீதிமன்றத்தின் கவனத்திற்குள் வந்து விட்டார்கள். கடந்த சில நாட்களாகவே அனைத்து முகங்களுக்கும் வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. அதனை நீங்கள் பார்க்கலாம். யோசித முதல் நாமல் வரை, டெய்சி பாட்டி, ஷிராந்தி, கோட்டாபாய, பசில் ராஜபக்ச இப்படியான அனைவருமே மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். இனி வேறு நாட்களிலும் சிலர் குறிவைக்கப்பட இருப்பதால் இவற்றுக்கான ஒரு கிணிப்பிக் என்று சொல்வார்கள். ஆய்வுக்கூடத்தில் ஒரு ஆய்வை நடத்துவதற்காக ஒரு சுண்டலி பயன்படுத்தப்படும் இல்லோ, அதே போல சுரேஷ் சாலையை இந்த கோட்டாபாயவின் ஆட்கள் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். அதாவது பக்கத்து இலைக்கு பாயாசம் போல சுரேஷ் சாலையை கைதொட வேண்டாம், இல்லை என்றால் அவருக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது என்கின்ற கூக்குரலை ஒலிப்பதன் மூலம் கோட்டாபாய ராஜபக்ஷ மீது கை வைக்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலைமை உருவாக்குவதற்காகத்தான் அவர்கள் முயல்கின்றார்கள். இதுதான் அந்த தொடர்பு. கண்டிப்பாக. இப்ப இந்த இடத்துல வந்து இந்த சுரேஷ் சாலையிடம் இருந்து ஒரு லேப்டாப் இருப்பதாகவும் அதனுடைய பாஸ்வேர்டுகள் வந்து கிடைத்து விட்டதாகவும் அதை ஓபன் செய்தால் பல இராணுவ ரகசியங்கள் வெளிப்படும் அப்படின்னு சொல்லியும் சில செய்திகளை படித்திருந்தோம். குறிப்பாக சுரேஷ் சாலையை பற்றி பேசுகிற போது போர்க்காலங்களில் இறுதி போர்க்காலங்கள்ல வந்துட்டு டயஸ்பொராவை முழுவதுமாக கையாண்டவர் சுரேஷ் சாலை தான் அப்படின்ற மாதிரியான சில பேச்சுக்களும் அடிபடுது. உண்மை அப்படித்தானா? இந்த டயஸ்பொராவுக்கு எப்படி வந்து இந்த இறுதி யுத்தத்துல கையாண்டார் அப்படின்பதற்கான சில ஆவணங்களும் அந்த லேப்டாப்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது பெரும் பாரதூரமான பிரச்சனை இல்லை. ஏனென்றால் சுரேஷ் சாலை பாரிஸ் தூதரகத்தில் அதிகாரியாக இருந்தவர். என்றால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை இந்த தூதரகத்தில் பாதுகாப்பு அதிகாரிகளாக இவ்வாறான உளவு தலைகளில் என்றால் ஓய்வு பெற்ற இராணுவ கேணல்கள் என்றால் அது சார்ந்தவர்கள் நியமிக்கப்படும் போது அவர்களின் மிஷனே டயஸ்போராவை உளவு பார்ப்பதுதான். ஸ்ரீலங்கா ஒரு தூதரகத்தின் பணியே தனது நாட்டுக்காக பணியாற்றுவதுதான். அது ஸ்ரீலங்கா என்றல்ல, ஐரோப்பிய நாடுகளில் இருக்கும் அமெரிக்க தூதரகம் ஐரோப்பிய நாடுகள் குறித்த உளவை செய்யும். அதே போல எந்தெந்த நாடுகள் இருக்குமோ அந்தந்த நாடுகள் அந்தந்த தரவுகளை சேகரிக்கும். கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் ஸ்ரீலங்காவின் நகர்வுகளை சேகரிக்கும். இது ஒரு பொதுவான நியதி. ஆகையால் அந்த பரிசில் அவர் இருந்த காலத்தில் சுரேஷ் சாலை இந்த மிஷனை செய்திருப்பார். ஆனால் குறிப்பாக என்னவென்றால் இந்த டயஸ்போரா கிளையில் தூண்டுதல்கள் என்ற பிளவுகளை உருவாக்குவதற்கு அவரது பணி நிச்சயமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்பது. ஆனால் அது பெரிய பாரதூரமான விடயமில்லை. ஏனென்றால் ஒரு தூதரகத்தில் ஒரு அதிகாரி, அது இந்த டிஸ்பேச்சஸ் என்று சொல்வார்கள், இராணுவ அதிகாரி இருந்தாலே அவரது கடமையும் பணியுமே தனது நாட்டுக்காக உளவு சேகரிப்பதுதான். ஆகையால் சுரேஷாலை அதற்காக என்னடா சுரேஷாலை கொஞ்சம் பிரேவான ஒரு புத்திசாலியின மஹிந்த அதிகார வங்கியம் இல்லைன்னா ராஜபக்ச நினைத்தபடியால் பாரிஸ் ஒரு முக்கியமான தளமாக இருந்தது அந்த டயஸ்போராவுக்கு. அதனால் அங்கு அவர் அனுப்பப்பட்டிருக்க கூடும். ஆனால் இந்த லேப்டாப் மற்றும் ஹேண்ட்போனை அவர் நீங்கள் கூறியது போல இந்த பாஸ்வேர்டுகளை அவர் ஸ்ரீலங்கா சிஐடிக்கு கொடுப்பதற்கு மறுத்தார். ஸ்ரீலங்கா சிஐடியினர் அதனை பெறுவதற்கு முயற்சித்தார்கள். ஆனால் இப்பொழுது அவரது அனுமதி இல்லாமலே அதனை அந்த பாஸ்வேர்ட்ஸ்களை உடைப்பதற்கு அமெரிக்காவின் உதவியை இல்லை என்றால் அமெரிக்காவின் இந்த சைபர் செக்யூரிட்டி நிபுணர்களின் உதவியை ஸ்ரீலங்கா நாடியதாக தெரிகின்றது. இப்போது இந்த நாட்களில், அதாவது இந்த திங்கள் முதல் நாளை வரை அமெரிக்க முகங்கள் கொழும்பில் அதிகமாகவே இருக்கின்றன. அதாவது 24ஆம் தேதி வரை. ஆகையால் இந்த முகங்களுக்கும் இந்த சுரேஷ் சாலையின் இந்த லேப்டாப் மற்றும் கைத்தொலைபேசி இந்த பாஸ்வேர்ட்ஸ்கள் உடைக்கப்பட்டால் அதற்கு ஒரு காரணம் இருக்கக்கூடும். ஏனென்றால் ஏற்கனவே இந்த ஈஸ்டர் சதி தொடர்பாக அமெரிக்காவின் FBI ஏற்கனவே புலனாய்வுகளை செய்து அது தொடர்பான அறிக்கைகளை எல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்தபடியும் நீங்கள் அறிந்தபடியும் என்ன. ஆகையால் இந்த FBIக்கு ஈஸ்டர் சதியை கையாளுவது ஒரு புதுமையான விடயம் அல்ல. ஏற்கனவே ஸ்காட்லாந்து யார்டும் இந்த ஈஸ்டர் தாக்குதல்கள் இடம்பெற்ற பின்னர் கொழும்புக்கு சில உளவு தகவல்களை வழங்கியது. இந்த தாக்குதலின் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்பதை வழங்கியது. அதே போல அமெரிக்காவின் FBIயும் களத்தில் குறித்தது. ஆனால் இப்போது இந்த புதிய சதிகள் குறித்து கதைகள் வருவதால் மீண்டும் FBIயின் உதவி கூறப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் அமெரிக்காவை ஸ்ரீலங்கா நாடக்கூடும். இறந்து போன ஈஸ்டர் குண்டுவெடிப்புல வந்து இறந்து போனவர்கள்ல 140 பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து 17 நாடுகளை சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு தரவும் இருக்கிறது. குறிப்பாக இந்த நேரத்துல இலங்கை அரசு இந்த தாக்குதல் தொடர்பில்
விசாரணைகளை வந்து அதிகப்படியாக மேற்கொள்வது வந்து அமெரிக்காவை ஒரு வகையில திருப்திப்படுத்துவதற்காகத்தான் அப்படி என்பது மாதிரியான சில அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்தும் இருக்குது. குறிப்பாக இந்த விசாரணைகள் இவ்வளவு தூரம் ஒரு ஆக்ரோஷமாக போய்க்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய தூதுவரனுடைய வருகை, அது வேற விஷயங்களுக்காக வருகை தந்தாலும் இந்த தருணத்தில் அவர் வருகை தந்திருக்கார். இதை எப்படி எடுத்துக்கொள்றது? உண்மையாகவே அமெரிக்காவை ஏதோ ஒரு வகையில அனுரகுமார திஸ்ஸநாயக்கவினுடைய இந்த அரசு திருப்திப்படுத்துறதுக்காக இந்த விசாரணைகள்ல FBI பயன்படுத்துறது அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா, அல்லது உண்மையான நோக்கம் என்ன? இல்லை, இந்த விடயங்களுக்கு அப்பால் இப்பொழுது அமெரிக்கா ஸ்ரீலங்காவை கையகப்படுத்த நினைக்கின்றது. ஏனென்றால் ஸ்ரீலங்கா இலங்கை ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இருக்கின்றது. ஆகையால் அமெரிக்காவிற்கு அது மிக முக்கியம். விடயத்தை பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது இந்த அமெரிக்க புள்ளிகள் இலங்கையில் நிற்பதற்கும், ஸ்ரீலங்கா கடற்படையை அமெரிக்கா கையகப்படுத்துவதற்கும், ஸ்ரீலங்கா கடற்படையில் அமெரிக்காவின் சேட்டலைட் தொழில்நுட்பத்தை பொருத்துவதற்கெல்லாம் இப்பொழுது அமெரிக்கா முடிவு செய்திருக்கின்றது. பில்லியன் கணக்கான செலவில், அதாவது இலங்கை ரூபாவில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட போகின்றது. என்னவென்றால் ஸ்ரீலங்கா கடற்படையில் உள்ள கோஸ்ட் கட்டர்ஸ் எனப்படும் இந்த தற்போதைய கஜபாகசரி, சமுத்திரசரி என்ற விஜயபாகசரி, இந்த 3 கப்பல்களும் இப்போது சிங்கள பேர்களில் ஸ்ரீலங்கா கடற்படையில் இருந்தாலும் இவை யாவுமே அமெரிக்க கடலோர காவல்படையின் பழைய கலங்கள். இந்த 3 கலங்களையும் அமெரிக்கா அன்பளிப்பாக வழங்கியிருந்தது. இப்பொழுது அந்த கஜபா என்பது 2019 அமெரிக்கா அன்பளிப்பாக கொடுத்த கலங்கள். அந்த 3மே அமெரிக்காவின் கோஸ்ட் கட்டர், அது வெவ்வேறு பேர்களில் ஆங்கில பேர்களில் இருந்தது. அது ஸ்ரீலங்காவுக்கு அன்பளிப்பு கொடுத்தவுடன் ஸ்ரீலங்கா தனது சிங்கள பேர்களை வைத்திருக்கிறது. ஆக அமெரிக்கா அன்பளிப்பாக கொடுத்தாலும் அது அமெரிக்க கலங்கள். ஆக இந்த அமெரிக்க கலங்களில் அமெரிக்கா இப்பொழுது சேட்டலைட் லிங்கை பொருத்த போகின்றது. இது ஒரு மிக முக்கியமான விடயம். என்னென்றால் அமெரிக்காவின் ஒரு ப்ராக்சியாக ஸ்ரீலங்கா நேவி எதிர்வரும் காலத்தில் செயற்பட போகின்றது. இது ஒரு முக்கியமான விடயம். என்னென்றால் அண்மையில் உங்களுக்கு தெரியும், ஈரான் மீதான போரின் போது இலங்கைக்கு அருகேதான் ஈரானிய ஆயில் டேங்கர்ஸ், எண்ணெய் கப்பல்களை எல்லாம் அதிரடியாக அமெரிக்கன் மரைன்ஸ் வந்து கைப்பற்றி கொண்டார்கள். ஆக இலங்கையை அண்மித்த இடங்களில் இனி வருங்காலத்தில் அமெரிக்காவின் போரில் அது ஒரு முக்கியமான இடம் என்பதை தெரிகின்றது. ஆகையால் அமெரிக்காவுக்கு இலங்கையின் கடற்படையை தனக்காக ஒரு ப்ராக்சியாக பயன்படுத்துவது தேவையாக இருக்கின்றது. என்றால் அவ்வாறாயின்தான் ஈரானிய அந்த ஷெடோ ஃபிளீட் என சொல்வார்களே, ஈரான், ரஷ்யா போன்ற நாடுகள் இந்த நிழல் கடற்படை ஒன்றை இயக்குகின்றது. அதாவது தடை செய்யப்பட்ட கப்பல்களை கொண்டு அவை தங்களது வணிகத்தை செய்வது அந்த ஷெடோ ஃபிளீட் என்று போடுவார்கள். அதனை எல்லாம் பிடிப்பதற்கு இப்பொழுது ஸ்ரீலங்கா கடற்படையை பயன்படுத்த போகின்றது. அதனால் இந்த ஸ்ரீலங்கா கடற்படையில் இப்போது நவீனத்துவமான கருவிகள் பொருத்தப்படுகின்றன. இது உண்மையில் இந்தியாவுக்கும் ஒரு செய்தி தான். என்னென்றால் இந்தியாவுக்கு கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்காவிற்கு பில்லியன் கணக்கான உதவியை செய்தது ஒரு கடற்படையே இந்த இராணுவ தளவாடங்களை ஸ்ரீலங்காவிற்கு அனுப்புவதற்காக அது ஒழுங்கு செய்திருக்கின்றது. ஆகையால் இந்தியாவாறு அவசரமாக 1 மாத காலத்துக்குள், இந்த ஜூலை மாத முடிவுக்குள் ஸ்ரீலங்காவுக்கான அவசர இராணுவ தளவாடங்களை அனுப்ப இந்தியா முடிவு செய்துள்ள நேரத்தில் தான் அமெரிக்கா நோகாமல் நோக்கெடுப்பார்கள் என்று சொல்வார்களே, மிக சுளையாக சில விடயங்களை தனது தெற்காசிய ராஜாங்க செயலாளர் மற்றும் பசிபிக் கமாண்ட் வான்படை தளபதியை அனுப்பி ஒரே கல்லில் பல மாங்காய்களை அடிக்கின்றது. இது இந்தியாவுக்கும் ஒரு வகையில் செய்தி தான். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க பொறுத்தவரை நீங்கள் ஏற்கனவே கூறியது போல அவர் ஒரு மார்க்சிச ஜேவிபி சார்பாக இருந்தாலும் இப்போது வேறு வழியின்றி அவர் அனைத்துலக பிடிக்குள் மாட்டுப்பட்டுகின்றார். குறிப்பாக என்னன்னா, நீங்கள் முந்தின ஜேவிபி கிளர்ச்சி காலத்தில் அமெரிக்காவை அவர்கள் முதன்மை எதிரியாக அறிந்தவர்கள். இப்போது அதே அமெரிக்காவுக்கு அதே ஜேவிபி டீல்களை போடும் அளவிற்கு சூழல் மாறிவிட்டது இல்லையா? ஆகையால் அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் என்னவென்றால், தான் எதனையெல்லாம் கூறி ஆட்சிக்கு வந்தேனோ அதனை எல்லாம் செய்ய முடியாமல் இருக்கிறது. என்றால் நாட்டில் விலைவாசி குறையவில்லை, இலங்கை மக்களுக்கு பொருளாதார சுமை அழுத்துகின்றது. அனுரகுமார திசாநாயக்கா பதவியேற்பு 2 வருடங்கள் நெருங்குகின்றன. ஆகையால் இந்த திசை மடைமாற்றங்களுக்காகத்தான் இப்பொழுது இந்த ஈஸ்டர் தாக்குதல் சதிகள் தொடர்பாக பரபரப்பாக ஒரு பேசுபொருளை உருவாக்கினால் இந்த பொருளாதார நெருக்கடிகளை மக்கள் மறந்து விடுவார்கள் என்பதற்காக தந்திரோபாயத்தை உருவாக்கக்கூடும். ஆனால் மக்களுக்கு இந்த ஈஸ்டர் தாக்குதல் சதிகளை விட இந்த பொருளாதாரத்தில் ஒரு தங்களுக்கு ஒரு தனிவு வேண்டும் என நினைப்பதும் அனுரகுமாராவுக்கு ஒரு அவரது அரசாங்கத்துக்கு தேசிய மக்கள் ஒரு பலவீனமும் சவாலும் தான்.
நிச்சயமா. இந்த இடத்துல நீங்க சொல்லுகிற சில விஷயங்களை பார்க்கின்ற போது, இந்த இலங்கையை சுத்தி இருக்கிற இந்த கடற்பரப்பை பயன்படுத்த வேண்டும் அப்படின்பதுல மிக ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து அமெரிக்கா சில வேலை திட்டங்களை செய்யுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக இந்த ஹோமோஸ் நீர்நிலையை வந்து ஒரு நாளைக்கு பயணிக்கின்ற கப்பல்களின் எண்ணிக்கை 140 அப்படின்னு சொல்லியும், அதே போல இந்த இலங்கையினுடைய கடல் எல்லைகளை தாண்டி பயணிக்கிற கப்பல்கள் அப்படின்றது 300 அப்படின்னு சொல்லியும் ஒரு கணக்கு இருக்கு. அப்படி பார்க்கின்ற போது இலங்கையினுடைய மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் அப்படின்றது அமெரிக்காவுக்கு இது இப்ப மட்டும் இல்லை, இதுக்கு முன்னதாக கூட சில வரலாறுகள்ல வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனுடைய உண்மைத்தன்மையை இப்ப நான் உங்கள்ட்ட தெரிஞ்சு கொள்ள ஆசைப்படுறேன். குறிப்பாக வந்து 90 கால பகுதிகளில் வந்து அமெரிக்கா புலிகளுடன் இந்த திருகோணமலை துறைமுகம் சம்பந்தமாக ஒரு விஷயம் டீல் பேசியதாக சொல்லப்படுகிறது. அது உண்மைதான். அது சந்தைய கால கட்டங்கள்ல செய்தித்தாள்கள்லயே வந்தது அப்படின்னு சொல்கிறார்கள். அது சம்பந்தமா சொல்ல முடியுமா இந்த இடத்துல? இல்ல என்னவென்றால் அப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் அது நீங்கள் கூறுவது ஸ்ரீமா எப்பொழுதுமே பொதுவுடைமை சார்ந்த ரஷ்ய சார்பாகத்தான் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், ஸ்ரீமாவின் ஆட்சி காலம் அவ்வாறு தான் இருந்தது. அது அது பின்னர் எப்பொழுது ஸ்ரீலங்காவின் அரசியல் களம் அமெரிக்கா சார்பாக மாறியது என்றால் ஜேஆரின் ஆட்சி காலம். ஜேஆர் எப்பொழுது திறந்த பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தினாரோ அன்றுதான் அந்த ஜேஆர் சார்பான அரசாங்கம் தான் அமெரிக்க சார்பாக வந்தது. ஆகையால் அதற்கு முதல் ஆன ஒரு பூகோள அரசியல் சூழ்நிலை அமெரிக்காவுக்கு ஓப்பானதாக இல்லை. அமெரிக்கா பொறுத்தவரை நீங்கள் அது எப்பொழுதுமே சாத்தியப்பாடுகளை செய்யும். புலிகளுடன் டீல் பேசினாலும் அது இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்காவுடனும் தொடர்பாடுகளை வைத்திருக்கும். ஏனென்றால் இவ்வாறான பல கதைகள் இருக்கின்றன. மொசாட் 2 தரப்பையும் கையாண்டது என்கின்ற பேசுபவர்கள் எல்லாம் இருக்கின்றதில்ல. மொசாட் விடுதலை புலிகளையும் கையாண்டது, அதே போல ஸ்ரீலங்காவிற்கின்ற எல்லாம் பழைய கதைகள் இருக்கின்றன. ஆகையால் அமெரிக்கா எப்போதுமே தனக்காக சாத்தியப்பாடுகளை வைத்திருக்கும். ஏன் ஈரானை பாருங்கள், ஈரானை யார் வளர்த்தெடுத்தது? ஈரானுக்கு முதலில் உதவி செய்தது அமெரிக்கா தானே. இப்பொழுதும் ஈரானிய வான்படையில் இருக்கின்றதெல்லாம் அமெரிக்கா கொடுத்த கலங்கள் தான். என்று இஸ்லாமிய புரட்சி வந்ததோ அதன் பிறகுதானே அமெரிக்கா எதிரியாக மாறுகின்றது. அதற்கு முதல் அமெரிக்கா ஈரானின் மிகப்பெரிய பங்காளி நாடு. ஷாவின் ஆட்சி காலத்தில் அவர்தான் இருந்தது. ஆகையால் அமெரிக்கா இப்பொழுதுமே ஒரு தானே ஆப்கான் நிலைமை பாருங்கள். ஆப்கானிலும் முந்தி முஹாஜிதீன்கள் ஆட்சி ரஷ்யாவை எதிர்ப்பதற்காக அமெரிக்கா முஹாஜிதீன்களுக்கு உதவியது. அதே போல பின்லாடனை அமெரிக்கா வளர்த்தது என்கிற ஆகிய அமெரிக்கா எப்பொழுதுமே தனக்கு சாதகமாக்குவதற்காக கள நிலைமைகளை பயன்படுத்தலாம். அந்த வகையில் இலங்கையிலும் அமெரிக்கா அந்த பிளான்களை மாற்றினார். அதற்குள் அதிகம் நாங்கள் போக தேவையில்லை. ஏனென்றால் அமெரிக்கா இப்போதைய நிலைமையில் இலங்கை தேவைப்படுகின்றது. அதற்கு தோதாக இலங்கையின் பலவீனமான நிலையும் பொருளாதார நெருக்கடிகளும் அதற்கு சாதகத்தை வழங்குவதால் வேறு வழியின்றி ஸ்ரீலங்காவில் எந்த ஆட்சி தரப்பென்றாலும் இவ்வாறான டீல்கள் என்றால் இந்த பொறிக்குள் விழுந்தேதான் ஆகணும். இப்பொழுது அமெரிக்காவை எவ்வாறு ரணில் கையாண்டாரோ அதன் நிகழ்ச்சியை தானே அனுகுமார திசாநாயக்க செய்கின்றார். அவர் இதனையுமே மாற்றி செய்யவில்லை. எவ்வாறு ரணில் IMF ஒரு டீல் போட்டு செய்தாரோ அதே டீலை தான் அனுகுமார திசாநாயக்க சொல்கின்றார். ஆக தேசிய மக்கள் சக்தி பேச்சு பல்லக்காக மார்க்சிசம் இடதுசாரித்தனம் சொன்னாலும் அவர்கள் இப்பொழுது சீனாவை நெருங்குவதை விட இந்தியா அமெரிக்காவுடன் தான் அதிக ஆதரவு நிலையில் இருப்பது கசப்பான யதார்த்தம். ஆனால் சீனாவுடனும் அவர்கள் முக்கியமான டீல். ஏனென்றால் எல்லாரிடமிருந்தும் கறந்து கொள்வதுதான் ஸ்ரீலங்காவின் தந்திரோபாயம். ரஷ்யா இருந்தால் கறந்து கொள்ளலாம், இந்தியா இருந்தால் அப்படி பார்த்தால் இந்தியா தான் மிகப்பெரிய உதவி செய்தாலும் அது எல்லாத்தையும் வாங்கும். ஆனால் முறையான நேரத்தில் இந்தியாவுக்கு அது சம்மதிக்காது. இப்பொழுது பாருங்கள், அந்த தரைவழி பாதை அமைப்பதற்கு இந்தியா விரும்பும் பொழுது ஸ்ரீலங்கா அதற்கு பின்னடிக்கிறது அல்ல. ஆகையால் அந்த ஸ்ரீலங்கா எப்பொழுதுமே இந்தியா அது எங்களுக்காக ஸ்ரீலங்காவை அணைத்தாலும் எப்பொழுதுமே ஸ்ரீலங்கா இந்தியா மீது ஒரு எச்சரிக்கை நிலைமையில் தான் இருக்கும். கண்டிப்பா. சோழர் காலத்து பகை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்தியா மேல இலங்கைக்கு இருக்கிறதா, ஸ்ரீலங்காக்கு இருக்கிறது. குறிப்பாக இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க இந்தியான்னு சொல்லுகிற போதுதான் முக்கியமாக வந்து கோத்தபாய ராஜபக்ஷவினுடைய ஒரு பயணம் இந்த ஈஸ்டர் இந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமான தருணங்கள்ல வந்து அவர் வந்து நேரடியாக அவர் வெளிநாடு செல்லாமல் அவர் இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து வெளிநாடு சென்றதாகவும் என்று சொல்லி ஒரு தகவல் இருக்கு. அதே போல இந்த சுரேஷ்
சுரேசாலையினுடைய விஷயத்தை விசாரிக்கிற போதும் கூட இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல்ல வந்து அவர் இலங்கை இல்லை, அவர் வெளிநாடுகள்ல இருந்தார், அவர் இந்தியாவில் இருந்தார், இப்படியான கருத்துக்கள். அப்ப பல இடங்கள்ல அந்த இந்தியா அப்படின்ற அந்த வார்த்தைகள் வந்து அடிபட்டு கொண்டே இருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன? உண்மையாக இந்தியா சார்ந்து சில விஷயங்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் சொல்லப்படுகிறது. இதை பற்றி சொல்லுங்க. உண்மையில் குடவாய அறகலைய புரட்சியின் போது நாட்டை விட்டு வெளியேறிய போது அவரது இந்த பயணத்தின் இச்சினரி, அதாவது பயணப்பாதை மிக தெளிவானது. அவர் மாலத்தீவு, தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு தான் சென்றதை தவிர இந்தியாவுக்கு சென்றதாக அதிகாரபூர்வமாக இல்லை. அறகலைய இடம்பெறுவதற்கு முதல் அந்த காலகட்டத்தில் தான் மஹிந்த அந்த பிரைவேட் ஜெட் ஒன்றை ஒழுங்கு பண்ணி திருப்பதிக்கு சென்றார். அது பெரும் சர்ச்சையை உருவாக்கியது. அது கணநாதன் என்ற அந்த கென்யாவின் பிரபல தூதராக இருந்தவர், அவர் தான் அதன் ஒழுங்குபடுத்தினார். ஆனால் அதே கணநாதன் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வந்து தமிழக சபாநாயகர் பிரபாகரை சந்தித்து பேசியிருக்கிறார். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன் அவர் வந்தார்? முந்தி ராஜபக்சேக்களின் மிகப்பெரிய ஒரு ஆதரவாளராக இருந்த கணநாதன் இப்பொழுது இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னர் ஏன் தமிழக சபாநாயகரை சந்திக்க வேண்டும் என்பது ஒரு குறுகுறுப்பான விடயம்தான். ஆனால் அதனை நீங்கள் தான் தமிழகத்திலிருந்து ஏன் அவர் வந்து சந்தித்தார், அதன் நோக்கம் என்பதை என்னவனும். ஆனால் அது ஒரு சாதாரண சந்திப்பாக தெரியவில்லை. ஏனென்றால் இதே கணநாதன் தான் உங்களுக்கு தெரியும், மஹிந்த திருப்பதிக்கு போன போது ஒரு பிரைவேட் ஜெட் ஒழுங்கு பண்ணிய அந்த விடயம் பூதாகரமாக வந்தது அல்லவா. ஆனால் இந்த கணநாதன் தான் அதற்கு டீலை போட்டார். அதே போல உகண்டாவில் மஹிந்தவின் ராஜபக்சேக்களின் பணம் பதுக்குவதற்கு கூட இந்த கணநாதன் தான் உதவி செய்ததாக ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சிகள் அப்போது குற்றஞ்சாட்டியதெல்லாம் நினைவெடுக்கக்கூடும். அனுரவின் ஆட்சி அமைந்தவுடன் அவர் ராஜதந்திர சேவையிலிருந்து ஓய்வு பெற்றார். அதன் பின்னர் பகிரங்கமாக கடந்த ஒரு வார காலத்துக்கு முன்னர் தமிழகத்தில் அவர் பிரசன்னப்பட்டார், சபாநாயகருடன் சந்தித்திருக்கின்றார். அதன் நோக்கம் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் சுரேசாலை அந்த நேரம் மலேசியாவில் தான் இருந்தேன், தூதரகத்தில் இருந்தேன் என்று கூறுகிறார். ஆகையால் தான் ஈஸ்டர் தாக்குதலுக்கு தனக்கும் தொடர்பு என சொன்னாலும் அது நிரூபிக்கப்படவில்லை. ஏனென்றால் ஈஸ்டர் தாக்குதல் காலத்தில் அவர் இலங்கையில் நின்றால் தானே ஆசாத் சாலி சொல்லுகிறார். ஆகையால் இதெல்லாம் இந்த விசாரணைகளில் தான் துல்லியமாக வெளிவரும். அநேகமாக நாளை 24ஆம் தேதி மீண்டும் குடவாயவன் வழக்கு வரும்போது அதெல்லாம் அம்பலத்துக்கு வரலாம். நிச்சயமாக இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் இருக்கு. இப்போ முக்கியமான குற்றவாளியாக அது உளவுத்துறை, ஸ்ரீலங்காவினுடைய உளவுத்துறை தான் இந்த ஈஸ்டர் தாக்குதலில் வந்து மிகப்பெரிய பின்புலமாக இருந்தது அப்படின்றது தெரிய வந்தால், இலங்கை குறிப்பாக கிட்டத்தட்ட ஈஸ்டர் குண்டுவெடிப்புல வந்து 32 பேருக்கு மேல 17 நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். இந்த நாட்டை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாடுகளுக்கெல்லாம் நஷ்ட ஈடு கொடுக்கிற மாதிரியான ஒரு நிலை இலங்கைக்கு வருமா? அதை இலங்கையால் தாங்கிக் கொள்ள முடியுமா இப்ப இருக்கிற பொருளாதார சிக்கல்ல? இல்லை, அது நட்டஈடு கொடுப்பதற்கு போன்ற நிலைமை வராது. ஏனென்றால் ஈஸ்டர் தாக்குதல் இப்பொழுதுதான் சுரேசாலை போன்றவர்களின் உள்ளக சதிகள் குறித்த விடயங்கள் வருகின்றன. ஆனால் ஏற்கனவே கன்க்ளூஷன் அது ஐஎஸ் அமைப்பின் அனுதாபிகளான சஹ்ரான் ஹாசிம் செய்ததாக தான் கன்க்ளூஷன் இருக்கிறது. எபிஐயின் கன்க்ளூஷனும் அதுதான். ஆகையால் அது இப்போதைக்கு அது ஐஎஸ்இன் ப்ராக்சிகளான சஹ்ரான் ஹாசிம் குழுதான் செய்தது என்பதுதான் முடிவு. ஆனால் இந்த சஹ்ரான் ஹாசிம் குழுவுக்கும் ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறைக்கும் தொடர்பு இருந்ததான விடயங்கள்லாம் நீங்கள் கூறியது போல அந்த சர்ச்சைக்குரிய விடயங்கள். அது உண்மையில் நிரூபிக்கப்பட்டால் ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறையின் அந்த கிரெடிபிலிட்டி அடிவாங்கும். நீங்கள் கூறியது போல அது ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறையின் யார் யார் அந்த பொறுப்புக்கு இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டி வரும். அந்த முதற்கட்டமாக தான் இப்பொழுது சுரேசாலை மாற்றப்பட்டதாக கூறுகின்றார்கள். ஆனால் சுரேசாலைக்கு பின்னால் ராஜபக்சேக்களின் அந்த அதிகார வெறி, அதாவது தாங்கள் பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தாக்குதலே நடந்தது என்பது நிரூபிக்கப்பட்டால் அது ஒரு பெரும் ஒடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் அதெல்லாம் நிரூபிக்கக்கூடிய வகையில் நிலைமை வருமா என்பதும் ஒரு ஐயத்துக்குரிய கேள்விதான். என்றால் ஸ்ரீலங்காவில் அவ்வாறுதான் வேறு ட்ரம்ப் காட்டாக வைத்துக் கொண்டு எதனையுமே மாற்றிக்கொள்வார்கள் இல்லையா? அரசாங்கம் கூட இப்பொழுது ராஜபக்சேக்களை பணிய வைப்பதற்காக சொன்னாலும் இந்த துருப்புச்சீட்டில் ஒன்று தமிழர்களின் உதிரப்படியுடன் சம்பந்தப்பட்டது என்றால் அவ்வாறு தட்டை திருப்பி போட்டு அதனை நீர்த்து போக செய்து விடுவார்கள். என்றால் எந்த வகையிலும் தமிழர்களின் உதிரப்பலியுடன் ஸ்ரீலங்காவின் எந்த உயர் முகங்களும் அது ராஜபக்சேக்களாக இருந்தாலும் தண்டிக்கப்படக்கூடாது என்பதில் கொழும்பு அதிகாரமையத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே வலு அவதானமாகத்தான் இருக்கின்றார்கள். இப்போது என்னவென்றால் அது ஈஸ்டர் தாக்குதல் போன்ற சதிகளுக்காக சொல்வார்களே தவிர இதே முள்ளிவாய்க்கால் காலத்தில் இதே சுரேசாலை பெரும் சதிகளை செய்தார் என்றால் அதனை கணக்கே எடுக்க மாட்டார்கள்.
கண்டிப்பா. இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் இருக்கு. இப்போ கோத்தபாய ராஜபக்ஷ வந்து ஒரு மனு கொடுத்திருந்தார். தன்னை கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதேபோல பயங்கரவாத தடை சட்டத்தில் என்னை கைது செய்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி சில சில செய்திகளை எல்லாம் படிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த 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 செய்திகளை தமிழர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? 2 கேள்வி இருக்கு. எப்படி பார்க்கறாங்க? எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? இல்லை, பொதுவாகவே ராஜபக்ஷ அதிகார மையத்தின் மீது கை வைத்தால் அது தமிழர்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தும். ஏனென்றால் அந்த அளவிற்கு அந்த தமிழர்களின் பெருகுதிரப்பலியில் முள்ளிவாய்க்கால் பேரவலத்திற்கு காரணமானவர்கள் அவர்கள்தான் என்பது அந்த வகையில் அவர்கள் மீது கை வைத்தால் அது ஒரு வகையில் ஒரு பாதிக்கப்பட்டவர் என்ற ரீதியில் கொஞ்சம் ஆசுவாசத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் தமிழர்கள் இதில் பெரிதாக அறவாரப்பட்டுக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. என்றால் இது தமிழர்கள் சார்ந்த உதிரப்பலியில் அவர்கள் பிடிக்கப்படவில்லை. இது மாறாக தென்னிலங்கையில் சார்ந்த முள்ளிவாய்க்கால் பேரவலம் முடிவுக்கு வந்து பல வருடங்களுக்கு பின்னர் இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல்கள். ஆனால் எப்பொழுதுமே ஒரு எதிராளி எந்த வகையிலேனும் துன்பப்படும் பொழுது அது ஒரு வகையில் ஆறுதலை வழங்கும் என்ற அந்த நியதியின் அடிப்படையில் புலம்பெயர் தமிழ் மக்களும் சரி, ஈழத்தமிழரும் சரி, அதாவது ராஜபக்சக்கள் உள்ளே போடப்பட வேண்டும் என்கின்ற ரீதியில் அது பொதுவாகவே அடித்தவனுக்கு யாராவது அடித்தால் உங்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தும் அல்லவா, அந்த கருத்தியலில் அதனை நோக்கிக் கொள்கிறார்களே தவிர, ஆனால் உண்மையில் இவர்கள் என்றோ பிடிக்கப்பட வேண்டிய குற்றங்கள் என்றால் அது தமிழர்கள் மீதான பெரு உதிரப்பலியை தான். ஆனால் அந்த வகையில் அருமார திசாநாயக்காவெல்லாம் வேறு எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த தளத்தில் அவர்கள் மீது கை வைப்பதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என்பதும் தமிழர்கள் உள்வாங்க வேண்டிய ஒரு விடயம். கண்டிப்பா. ஆனா சில சில கோலங்களை அல்லது அந்த பேட்டர்னை பார்க்கிற போது ஏதோ ஒரு வகையில தமிழர்களினுடைய நீங்க சொன்னது போல இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலையோடு சம்பந்தப்பட்ட பலரும் தான் தொடர்ந்து ஏதோ ஒரு நிதி மோசடிகளோடு சம்பந்தப்படுத்தப்பட்டு கைது அல்லது வழக்கு அல்லது நீதிமன்ற விசாரணை என்று சொல்லி இந்த அனுர காலத்துல அழைக்கப்படுகிறார்கள். இது ஏதோ ஒரு வகையில அப்போதைக்கு ஒரு பெயின் கில்லரை தமிழர்களுக்கு கொடுக்கிற மாதிரியான அனுரவினுடைய அரசியல் ஏற்பாடு அப்படின்னு சொல்லி தமிழர்கள் இதை எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை, தமிழர்கள் அப்பா நினைக்கிறார்கள். ஏனென்றால் அனைத்து கேடுகளின் ஊற்றுக்கண்ணாக ஒரு அதிகார மையம் இருந்தால் அது விசாரிக்கப்படும் போது அது அந்த அதிகார மையம் செய்த கேடுகளில் நிச்சயமாக தமிழர்கள் மீதான கேடுகளும் அடங்கித்தான் இருக்கும். ராஜபக்ஷ அதிகார மையத்தை நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தினால் அது தெற்கில் செய்த படுகொலைகளுக்காகவும் இருக்கும், வடக்கில் செய்த படுகொலைகளுக்காகவும் இருக்கும். ஆனால் வடக்கில் செய்த படுகொலை என்பது ஒரு இனத்துவ ரீதியில் ஒரு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை. ஆகையால் அதனை நீங்கள் தெற்கில் செய்த படுகொலைகள் தொடர்பான விசாரணைகளுடன் அதனை தொடர்புபடுத்த முடியாது. ஏனென்றால் அது தமிழ் மக்கள் என்ற அடிப்படையில் செய்த ஒரு படுகொலை. ஆனால் தெற்கில் செய்த படுகொலைகள் இருக்கட்டும், இந்த உதாரணமாக லசந்த விக்ரமசிங்கவை படுகொலை செய்தது, இல்லை என்றால் வேறு யாராவது தங்களுக்கு பிடிக்காத அவர்களை ரசீம் தாஜூன் போன்றவர்களை படுகொலை செய்வதெல்லாம் அது தங்களுடைய அரசியல் எதிரிகளை மௌனிக்க செய்வது. அதுவும் ஒரு படுகொலை என்றாலும் தமிழர்கள் மீதான படுகொலைக்கு என்ன வேறு வரவிலக்கணம் இருக்கின்றது. அதனால்தான் அதனை நாம் இனப்படுகொலை என்கின்றோம். இதுகளை வெறும் மேடர்ஸ் என்கின்ற அடிப்படையில் செய்கின்றோம். ஆகையால் தமிழர்கள் மீதான படுகொலைகளுக்குரிய நீதி வந்து அது ஒரு இனப்படுகொலை என்கின்ற ரீதியில் தான் இருக்கிறது. ஏன்னா தமிழர்கள் என்ற ரீதியில் தான் அந்த அந்த குரூரங்கள் செய்யப்பட்டன. ஆனால் இங்கு சிங்களவர்கள் என்ற ரீதியில் அது செய்யப்படவில்லை. மாறாக லசந்த விக்ரமசிங்கவை அதுவும் ஒரு படுகொலை தான் என்றாலும் அது ஏன் செய்யப்பட்டது என்றால் தங்களது அதிகார மையத்துக்கு உறுத்தலாக இருக்கின்றார்கள், தங்களது அதிகாரத்தை கேள்வி கேட்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையில் தான் அந்த கொலைகள் இடம்பெற்றன. தமிழர்கள் மீது யாருமே கேள்வி கேட்காதவர்கள் மீது கொத்துக்காக குண்டுகளை வீசினார்கள் அல்ல. ஆகையால் அது ஒரு இனப்படுகொலை. ஆகிய ரெண்டையும் நாம் வித்தியாசம் காண வேண்டும். பொதுவாகவே பலருக்கு இந்த குழப்பம் இருக்கிறது, எல்லாமே ஒரு கொலைகள் தான் என்று. இல்லை, தமிழர்கள் மீது நடத்தப்பட்டது ஒரு கட்டமைக்கப்பட்ட சாட்சியங்களற்ற ஒரு படுகொலை. அந்த படுகொலைகளுக்கு நீதி வழங்கப்பட்டால், அனைத்துலக நியமத்தின்படி நீதி வழங்கப்பட்டால் அது தமிழர்களின் தன்னாட்சி உரிமையை அங்கீகரித்து விடும் என்பதற்காகத்தான் இந்த படுகொலைகள் எல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது போரில் இடம்பெற்ற கொலைகள் என்கின்ற அடிப்படையில் தான் எந்த அதிகார மையமும் அதனை கையாள தலைப்படும். கண்டிப்பாக. அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அதை தொடர்ந்து நடக்கின்ற ஒரு பல விஷயங்கள் தொடர்பில் நம்ம இந்த இடத்துல பேசியிருந்தோம். குறிப்பாக அமெரிக்கா, இலங்கை, இந்தியா தொடர்பிலான இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சம்பந்தமாகவும் பல விஷயங்களை பேசியிருந்தோம். இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் உங்களுக்கும் நன்றி. நன்றி தாட்சாயணி.